எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை. ஏன் கிருத்திகை விரதம் இருக்க வேண்டும், அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும், கிருத்திகை விரதம் என்றால் என்ன, கிருத்திகை விரதத்தை எப்படி தொடங்கணும், அதுக்கு என்னென்ன பூஜை செய்யணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. முருகனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். கார்த்திகை விரதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை விரதம் நம்ம முருகனுக்கு கடைபிடிக்கக்கூடிய விரத நாட்கள் அப்படின்னு பார்த்தா பூச நட்சத்திரம், அடுத்தது கார்த்திகை, சஷ்டி. இந்த 3 விரதங்கள் தான் முருகனுக்குரிய முக்கியமான 3 விரத நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூசம் அப்படின்னா நம்ம தைப்பூசம் தான் நம்ம அந்த சிறப்பாக நம்ம கொண்டாடுவோம். அது மாதிரி கார்த்திகையில பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்துல ஒரு 3 கார்த்திகை நட்சத்திரம் மிக சிறப்பாக சொல்லப்படுது. அது எந்தெந்த மாதத்துல வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம், ஆடியில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம், தையில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம். இந்த 3ம் இந்த வீடியோ பதிவு முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கார்த்திகை விரதத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும், ஏன் கும்பிடுறோம், என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முழுசா தெரியும் உங்களுக்கு. அது இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் தனித்தனியாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்கும். வழிபாடு இப்போ முதல் தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை விரதம் அப்படிங்கிறது எதற்காக இருக்க வேண்டும். முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்று கிருத்திகை விரதம். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டுமே ரொம்ப சிறப்புக்குரியது. முருகப்பெருமானுக்குரிய இந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நினைத்தது நிறைவேறும். சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது போல கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் குழந்தை பேற்றை கந்த கடவுள் நிச்சயம் தந்தருள்வான் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. கிருத்திகை விரதம் என்றால் என்ன அப்படிங்கிற முதல் கேள்விக்கான விடை இப்போ பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு முதலில் உருவான திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன். ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா, 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகேயன் அப்படின்ற பெயர் வந்தது. கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்வதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் அப்படிங்கிறது தான் கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதான் கிருத்திகை விரதம் என்றால் என்னங்கிறதுக்கான பதில். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, கிருத்திகை விரதம் எப்படி தொடங்குறது, எப்போ தொடங்குறது இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்விகள் இருக்கும். முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க நினைக்கிறவர்கள் ஆடி கிருத்திகையில் விரதத்தை தொடர்ந்து 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் கடைபிடிக்க வேண்டும். தை மாதம் கிருத்திகையில் விரதத்தை நிறைவு செய்யணும். அதாவது இப்போ ஆடியில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தை மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள் வரும். இந்த தொடர்ந்து 6 மாதங்கள் நம்ம கிருத்திகை விரதம் இருந்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பேரை கந்த கடவுள் தந்தருள்வான். கிருத்திகை நட்சத்திரத்திற்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரியது அப்படின்னாலுமே வருஷத்தில் 3 மாதங்களில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் மிகச்சிறப்பாக சொல்லப்படுது. அது வீடியோவில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதிரி 3 மாதங்களில் வரக்கூடியது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் என சிவபெருமானே அருளிய சிறப்பான நட்சத்திரத்திற்கு பேர் தான் கார்த்திகை நட்சத்திரம். சரியா? அப்போ இறைவனே என்ன பண்ணியிருக்காரு, அதை உருவாக்கி தந்திருக்கிறார். அடுத்து கிருத்திகை என்று விரதம் இருந்துட்டான், என்ன நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிற கேள்வி அடுத்து வரும். கிருத்திகை என்று முருகப்பெருமானுக்கு 6 வகையான நெய்வேத்தியம் படைக்கணும், 6 வகையான மலர்களால் அர்ச்சனை செய்யணும், 6 வகையான பூஜைகள் செய்ய வேண்டும். முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலை மட்டுமாவது நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம். இது எல்லாராலையும் செய்ய முடியாது, எங்களால் எல்லாராலையும் செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாதாரணமாகவே சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். நம்மளுடைய ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். இந்த கிருத்திகை விரதத்திற்கு நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ண பூஜை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. பார்க்காதவர்கள் ஷார்ட்ஸில் நான் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த கிருத்திகை விரதத்தை தவற விட்டால் பரவாயில்ல, ஆடியில் கடைசியில் ஒரு கிருத்திகை விரதம் வருது. அந்த விரதத்தை நீங்கள் முழுமையாக கடைபிடித்து முருகனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிருத்திகை விரதம் அல்லது கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது துவங்குற முறை என்ன,
முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிட்டு முழு நம்பிக்கையோட கிருத்திகை விரதத்தை இருந்து துவங்க வேண்டும். வேல் இருந்துச்சு அப்படின்னா வேல் வச்சு வழிபட்டு கிருத்திகை என்ற விரதத்தை துவங்கிக்கலாம். அன்னைக்கு வேலுக்கு அபிஷேகம் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து கிருத்திகை அன்று வழிபட வேண்டிய முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய படத்திற்கு மலர்கள் சாற்றி விளக்கேற்றி முருகப்பெருமானுடைய பாடல்களை நம்ம பாராயணம் செய்யலாம். முடிந்தவர்கள் உபவாசமாக இருக்கலாம். என்னால் ஃபுல்லாக உபவாசம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பால் பழங்கள் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி இருந்துக்கலாம். காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு உங்களுடைய உபவாசத்தை ஆரம்பித்து முருகப்பெருமானை வணங்கி அப்புறம் விநாயக பெருமானை வணங்கி முருகப்பெருமானுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த படத்தெல்லாம் தொடச்சிட்டு பொட்டு வச்சு பூ வச்சு அதுக்கப்புறம் விளக்கேற்றி உங்களுடைய விரதத்தை நம்ம தொடங்கிட்டு 6 மணிக்கு மேலே சாயங்காலம் 6 மணிக்கு மேலே உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். நீங்கள் 6 வகையான நெய்வேதம் படைச்சாலும் ஓகே. இது சில பேர் தலிகை போடுவாங்க. அதாவது வீட்டில் சாம்பார் ரசம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் தலிகை போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விரதத்தை நம்ம இதோட நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்படி தான் கிருத்திகை விரதத்தை வழிபாட ஆரம்பித்து முடிக்கிறவங்க இப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எந்த நேரத்தில் கிருத்திகை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலையில் விளக்கேற்றிய பின்னாடி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியங்கள் படைச்சு அர்ச்சனையெல்லாம் செஞ்சு வழிபட்டுக்கலாம். நம்ம இதுதான் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம். அடுத்து கிருத்திகை விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்ம சொல்லியிருப்போம் குழந்தை பேரு கிடைக்கும். அது மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா நிறைய பலன்கள் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் நீங்கும், மண்மனை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சகோதர பிரச்சனைகள் தீரும், சகல விதமான பிரச்சனைகளும் தீரும், உயர் பதவி கிடைக்கும், செல்வம் பெருகும், நினைத்தது நிறைவேறும். கிருத்திகை விரதம் இருந்தோம் அப்படின்னா இத்தனை பலன்களை நமக்கு கந்தக்கடவுள் அருளுவான். யாரெல்லாம் கிருத்திகை விரதம் இருக்கலாம் அப்படிங்கிற கேள்வி அடுத்து வரும். திருமண தடை யாருக்கெல்லாம் இருக்கோ, எனக்கு திருமணம் சீக்கிரம் ஆகணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க இருக்கலாம். செவ்வாய் மற்றும் குரு திசையால் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், இந்த உயர் பதவி நான் கிடைக்கணும், நான் இந்த இருக்கிற வேலையை விட்டு நான் பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த விரதத்தை நீங்கள் இருக்கலாம். கிருத்திகை விரதத்திற்கும் மற்ற விரதத்துக்கும் என்னென்ன வேறுபாடெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற விரதங்கள்லாம் அவற்றுக்குரிய திதியில் தான் நம்ம தொடங்குவோம். ஆனால் கிருத்திகை விரதம் அப்படிங்கிறது கிருத்திகைக்கு முன்பாக வரக்கூடிய பரணி நட்சத்திரத்திலே நம்ம தொடங்கி பரணி நட்சத்திரத்திற்கு பகல் உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு அதோட நிறுத்திடணும். விரதத்தை நம்ம தொங்க வேண்டும். கிருத்திகை அன்று மாலையில் பூஜை செஞ்சதுக்கு பிறகு நம்மளுடைய விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இதுதான் நம்ம கிருத்திகை விரதத்திற்கான மொத்த பலன்கள். இந்த விரதம் எப்படி இருக்கணும், எதற்காக இருக்கணும் அப்படிங்கிற மொத்த தகவலும் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். முருகப்பெருமானை பிடித்திருப்பவர்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு. நம்ம என்னென்ன அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். கிருத்திகை விரதம் எதற்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நம்ம பார்த்துருக்கோம். கிருத்திகை விரதம் என்றால் என்ன பார்த்துருக்கோம். கிருத்திகை விரதம் எப்போது தொடங்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அப்படி என்னப்பா சிறப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். கிருத்திகை அன்று என்ன நெய்வேத்தியம் படைக்க வேண்டும், கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதம் துவங்கும் முறை என்ன, அன்று வழிபட வேண்டிய முறை என்ன பார்த்துருக்கோம். எந்த நேரத்தில் கிருத்திகைக்கு வழிபாடு நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அப்புறம் கிருத்திகை விரதத்தினால வரக்கூடிய விரதம் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். யாரெல்லாம் கிருத்திகை விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அனைத்து கேள்விகளுக்கான பதில் மொத்தமே இந்த வீடியோ பதிவில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல வீடியோக்கள் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஆடி மாதத்திற்கு ஏன் ஆடி என்ற பெயர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துக்கலாம். அந்த புராண கதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.